மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். பப்பு வா போய் தூங்கலாம். ஏம்மா உங்க ரூம்ல தூங்கலையா? அங்க தூங்குனா மட்டும் அதிசயமா நடக்க போகுது. அப்படின்னா எனக்கு தரையில படுத்து உடம்பு வலிக்குது. அத்ததான் ஊர்ல இல்லல்ல, நான் ஒரு ரூம்ல பெட்லயே படுத்துக்கிறேன். நோ ப்ராப்ளம். தூக்கத்துல நான் எத்தி எத்தி ஒதிப்பேன், பரவாயில்லையா? ஏ ஐயோ, அதுக்கு தரையே பெட்டர். சரி வா போலாம். சித்தப்புக்கு குட் நைட் சொல்லியா? குட் நைட். குட் நைட். என்ன இது, ஆளுக்கு ஒரு பக்கம் பார்த்து குட் நைட் சொல்றீங்க? ஏன் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டீங்க? எனக்கு என்ன தெரியும், அவர் தான் சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்தே உம்மன் இருக்காரு. ஒரு ஹலோ கூட சொல்லல. ஏன் சித்தப்பு? விடுறா விடுறா. உண்மையா நம்மள நேசிக்கிறவங்களால ஒரு நாளும் நம்ம கூட பேசாம இருக்க முடியாது. ஆனா நேசிக்கிறவங்க மாதிரி நடிக்கிறவங்களால எத்தனை நாள் வேணாலும் பேசாம தாக்கு பிடிக்க முடியும். கண்மணி, அப்படிலாம் இல்ல. நேத்து நடந்த ஜோசியர் விஷயத்த என்னால மறக்க முடியல. கரெக்டா சொல்லணும்னா என்னைய என்னால மன்னிக்க முடியல. வாசுகி உன்னை வெளியில துரத்துறப்போ நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேனே. ஐம் சாரி. பரவாயில்லைங்க. இவன் அலும்ப தாங்கல. சம்பவம் நடந்து 2 நாள் கழிச்சு மன்னிப்பு கேக்குறான். டியூப்லைட். நீங்க சாரி கேட்டதும் என் மனசு சமாதானம் ஆயிடுச்சு. அந்த விஷயத்த மறந்துருங்க. இந்த இது என்னது? இதுக்காகலாம் என் புதுசா நகை வாங்கிட்டு வந்து தரீங்க? நீங்க சொன்ன சாரி இந்த நகையை விட ஒசந்தது. இது புது நகை இல்ல, பூமியோட நகை. ஆபீஸ்ல இது ரொம்ப நாளா இருந்துச்சு. இன்னைக்கு எடுத்துட்டு வந்தேன். பீரோ சாவி அம்மா உன்கிட்ட தானே கொடுத்து வச்சிருக்காங்க? ஆமா. அம்மாவோட பீரோல இந்த நகையை வச்சிரு. சரிங்க. உங்க அப்பாக்கு கொய்யா பழம் கொண்டு போறேன்னு சொன்னீங்க. நான் நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துறேன். நேத்து அப்பா வீட்டுக்கு வந்து சாப்பிடாமலே போயிட்டாரு. அவரு முகமே சரியில்லை. அது சித்தப்புக்கு நீங்க ஊத்தி ஊத்தத பார்த்து தாத்தாக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, பொறாம வந்துருச்சுமா. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு போயிட்டு இந்த கொய்யா பழத்தை அப்பா கிட்ட கொடுத்துட்டு சமைச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி. பப்பு வா போலாம். குட் நைட் சித்தப்பு. குட் நைட். வா.
இத்தனை நாள் இது இங்கதான் இருந்ததா? அடடா, ஒரு நல்ல சான்ஸ் போச்சே. ச்சே, பழைய இடத்துலயே வைப்பான்னு பார்த்தா இடுப்புல சொருகிட்டாளே. பப்பு படுத்து தூங்கு. அம்மா நான் சீக்கிரம் தூங்கணும்னா நீங்க ஒரு கதை சொல்லணும். கதெல்லாம் இல்ல, ஒதுதான். தூங்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.